இன்னைக்கு வேர்ல்டோட பிக்கஸ்ட் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. FIFA World Cup 2026. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப்னா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா ஃபுட்பாலோட பிக்கஸ்ட் டோர்னமெண்ட். நிறைய கிளப் ஃபுட்பால்ஸோட நேம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரியல் மேட்ரிட், பார்சிலோனா, மான்செஸ்டர் யுனைடெட், இந்த மாதிரி டீம்ஸ் இருக்கும். பட் நம்ம இங்கே பார்க்க போகிறது நேஷ்னல் டீம்ஸ். எப்படி ஐசிசி வேர்ல்ட் கப் கிரிக்கெட் நடக்குமோ, இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மேட்ச் நடக்குமோ, அதே மாதிரி ஃபுட்பாலையும் நேஷ்னல் டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக மேட்ச் நடக்கும். பிரேசில், அர்ஜென்டினா, போர்ச்சுகல் அப்படின்னு எந்தெந்த கண்ட்ரியை சார்ந்தவங்களோ அவங்கவுங்க அந்தந்த கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணி ஆடுவாங்க. இந்த டோர்னமெண்ட் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். அதனால தான் வேர்ல்ட் கப்புக்கு இவ்வளோ வேல்யூ. பிளேயர்ஸ்க்கு இது ஒரு ட்ராஃபி இல்லை, ஒரு ட்ரீம். இந்த வாட்டி வேர்ல்ட் கப் அமெரிக்காவில் நடக்க போகுது. ப்ரிசைஸாக சொல்லணும்னா நார்த் அமெரிக்காவில் நடக்க போகுது. USA, கனடா அண்ட் மெக்சிகோ இவங்க எல்லாரும் சேர்ந்து இதை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இந்த வேர்ல்ட் கப்பில் மொத்தம் 48 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுது. அதை குரூப்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. மொத்தம் 12 குரூப்ஸ். ஒரு குரூப்புக்கு 4 டீம்ஸ். ஒவ்வொரு டீமும் குரூப்பில் இருக்கிற எல்லா டீம்ஸோட மேட்ச் ஆடும். அதில் டாப் 2 டீம்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும். அதுதான் நாக் அவுட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் குவார்டர் ஃபைனல்ஸ் இருக்குது, செமிஃபைனல்ஸ் இருக்குது, அண்ட் கடைசியாக த ஃபைனல்ஸ். ஃபைனல்ஸில் ஜெயிக்கிற அந்த ஒரு டீம் ட்ராஃபியை லிஃப்ட் பண்ணும். ஓகே, ஃபுட்பால் ரூல்ஸ் எல்லாம் டீப்பாக போகாமல் ஜஸ்ட் பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு டீமில் 11 பிளேயர்ஸ். ஸோ 2 டீம்ஸ்க்கு ஒருத்தர் அகேன்ஸ்டாக ஆடுவாங்க. ஸோ மொத்தம் 22 பிளேயர்ஸ். அதில் ஒரு கோல் கீப்பர் கம்பல்சரி. மேட்ச் டியூரேஷன் 90 நிமிஷம். 45 நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஆஃப், 45 நிமிஷம் செகண்ட் ஆஃப். ஸோ மேட்ச் எண்டில் எந்த டீம்ஸ் அதிக கோல் ஸ்கோர் பண்ணியிருக்கோ அந்த டீம் தான் வின்னர். கேம் நடக்கும்போது யாருக்காச்சும் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா மேட்ச் டைம் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் அதை கணக்கு பண்ணி ரெஃப்ரி கடைசியில் எக்ஸ்ட்ரா டைம்னு கொடுப்பாரு. ஸோ இந்த நாக் அவுட் மேட்சஸில் மட்டும் மொத்த கேம் 90 மினிட்ஸ் கம்ப்ளீஷன் ஆனதுக்கு அப்புறமும் ஸ்கோர்ஸ் ட்ராவாக தான் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா டைமாக 15 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப், 15 மினிட்ஸ் செகண்ட் ஆஃப் அப்படின்னு எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா டைம் முடிஞ்சும் எந்த டீமும் ஸ்கோர் பண்ணாமல் ஸ்கோர் இன்னும் ட்ராவாக தான் இருந்துச்சுன்னா மேட்ச் பெனல்ட்டி ஷூட் அவுட்டுக்கு போகும். ஐயோ, ஆல்மோஸ்ட் சொல்ல மறந்துட்டேன். ஆஃப் சைட்னா என்னது? சிம்பிளாக சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு 2 டீம்ஸ் வச்சுப்போம். டீம் ரெட் அண்ட் டீம் ப்ளூ. டீம் ரெட்டோட லாஸ்ட் பிளேயர் நின்றுட்டு இருக்கிறத தாண்டி டீம் ப்ளூவோட எந்த ஒரு பிளேயர் நின்று அவங்க டீம்மேட்ஸ் கிட்ட இருந்து பாஸ் வாங்கினாலும் அது ஆஃப் சைட். இதை பார்க்குறதுக்குன்னு ஆஃப் சைட் ரெஃப்ரீஸும் இருப்பாங்க. அன்ஃபேர் அட்வான்டேஜை அவாய்ட் பண்ண தான் இந்த ரூல், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இதை மேட்ச் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஒன் லாஸ்ட் திங், ரெஃப்ரீஸ் 2 கார்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஒன்று எல்லோ, ஒன்று ரெட். எல்லோனா வார்னிங், சின்ன சின்ன ஃபவுல் பிளேஸ் பண்ணுறதுக்கு பிளேயர்ஸ்க்கு இது கிடைக்கும். தெர் இஸ் அ சான்ஸ் தட் தே மைட் மிஸ் த நெக்ஸ்ட் மேட்ச். ரெட்னா இமிடியட் டிஸ்மிஸ், த பிளேயர் ஹேஸ் டு லீவ் த கிரவுண்ட் ரைட் அவே அண்ட் அந்த பிளேயரால் நெக்ஸ்ட் மேட்சும் ஆட முடியாது. ஃபுட்பால் ஹிஸ்ட்ரியில் நிறைய லெஜண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் இந்த ஜென்ரேஷனுக்கு 2 பேர் தான். ஒன்று மெஸ்ஸி, இன்னொன்று ரொனால்டோ. மெஸ்ஸினா நேச்சுரல் டேலண்ட், மேஜிக்கல் ட்ரிபிள்ஸ், இம்பாசிபிள் பாசஸ், இம்பாசிபிள் கோல்ஸ். ரொனால்டோனா ஹார்ட் ஒர்க், ஃபிட்னஸ், பைசைக்கிள் கிக்ஸ், கோல் ஸ்கோரிங் மிஷின். கிட்டத்தட்ட 20 இயர்ஸ்க்கு இந்த 2 பேரும் ஃபுட்பால் வேர்ல்டை டாமினேட் பண்ணுறாங்க. காலேஜ் டிஸ்கஷன்ஸ், ஆஃபீஸ் ஆர்கியூமெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ், யூடியூப் டிபேட்ஸ்னு பார்க்குற இடத்துலலாம் ஒரே கேள்வி தான், மெஸ்ஸியா இல்லை ரொனால்டோவா? மெஸ்ஸி ஆல்ரெடி வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டாரு. கட்டாரில் லாஸ்ட் வேர்ல்ட் கப் 2022 அடித்தது மெஸ்ஸியோட நேஷ்னல் டீம் அர்ஜென்டினா. ரொனால்டோ இன்னும் அந்த ட்ரீமை விடாமல் துரத்திட்டு தான் இருக்கார். ஸோ அதனால் இந்த வேர்ல்ட் கப் ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்க போகுது. ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்லட்டுமா? ரொனால்டோவும் மெஸ்ஸியும் ஃபுட்பால் ஹிஸ்ட்ரியிலே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 6 வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்ஸில் ஆடின பிளேயர்ஸாக இருக்க போகிறாங்க. நோபடி ஹஸ் எவர் டன் திஸ் பிஃபோர். எல்லா வேர்ல்ட் கப்பும் ஸ்பெஷல் தான், ஆனால் இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். ரொனால்டோவும் மெஸ்ஸியும் ஆட போகிற கடைசி வேர்ல்ட் கப்பாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால்
இந்த வேர்ல்ட் கப் இருக்கிற ஹைப் வேற லெவல். ஸோ த நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் உலகம் ஃபுட்பால் பற்றி பேசும், ஃபுட்பால் பற்றி மட்டும்தான் பேசும். நியூ ஜென்ரேஷன் ஸ்டார்ஸ் ரெடியாக இருக்காங்க. மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் போடுறாங்க. உங்கள் ப்ரிடிக்ஷன் என்ன? எந்த டீம் ஜெயிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜெர்மனியா, பிரேசிலா, ஃப்ரான்ஸா, அர்ஜென்டினாவா, போர்ச்சுகலா? எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ ஃபுட்பால் பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். And I hope it was helpful. See you on another video. Until then, bye.